ஹலோ வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி திணை உப்புமா இந்த வீடியோவில் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். திணைன்றதை வந்து ஃபாக்ஸ்டெயில் மில்லட் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இதில் வந்து நிறையா நியூட்ரிஷ்னல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இந்த ரெசிபி வந்து ரொம்ப நல்லது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த திணை உப்புமா எப்படி செய்கிறதுன்றதை. இப்போ ஒரு கடாயை ப்ளேஸ் பண்ணி நான் வந்து 10 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் அதில் போர் பண்ணுறேன். இப்போ இந்த ஆயில் ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம ஒன்று ஒன்றா சீசனிங் பண்ணலாம். அதுக்கும் முன்னாடி நீங்கள் வந்து இந்த கடாயை நல்லா இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஸ்டர்ட் சீட்ஸ் கடுகு போடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் புரோக்கன் உருத் தால், அரை உளுந்து. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 3 பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி. நான் வந்து கிரேட்டட் இஞ்சி தான் சேர்த்துருக்கேன். இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், இதையும் சேர்த்துருங்க. இது கரண்டி போட்டு கிண்டி நல்லா இந்த வெங்காயம் வேகட்டும். இந்த வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் வந்து கேரட், பீன்ஸு, பட்டாணி இது 3 மாத்திரம் இதில் வெஜிடபிள்ஸாக சேர்க்க போகிறேன். நான் வந்து மீடியம் சைஸ் 2 கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கை அளவு பட்டாணி. ஸோ இப்போ கேரட்டையும் பீன்ஸையும் இதில் சேர்த்துக்கலாம். கேரட்டையும் பீன்ஸையும் ஈக்குவல் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ 2 கை அளவு பச்சை பட்டாணி, க்ரீன் பீஸ், இதையும் சேர்த்துருங்க. இந்த உப்புமாக்கு நம்ம இவ்வளோ வெஜிடபிள்ஸ் போடும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நான் ரொம்பலாம் வந்து ஆயில் இதில் ஆட் பண்ணல. இப்போ நான் ஒரு நாட்டு தக்காளி இதில் சேர்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு லைட்டாக மஞ்சள் தூள், டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த காய் வேகணுன்றதுக்காக சும்மா ஜஸ்ட்டு கொஞ்சமாக நீங்கள் இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. காய்க்குள்ளே உப்பு மாத்திரம்தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்காக ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இது சிம்மிலே வேகட்டும். 5 மினிட்ஸ் சிம்மில் வெந்துச்சுன்னா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு ஹாஃபாக வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஹாஃபாக வெந்திருக்கு. நான் வந்து 200 ml கப்புக்கு 1 கப் மில்லட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 1 கப் மில்லட்டுக்கு நமக்கு வந்து 3 cups ஆஃப் வாட்டர், 600 ml வாட்டர். இப்போ இதில் வேணுங்கிற அளவுக்கு ரெக்வயர்டு அமௌண்ட் கல்லுப்பு சேர்த்துருங்க. இதை இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சுருங்க. இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும். கொதித்து வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி கொதித்து வந்துருச்சு. கொதித்து வந்ததுக்கப்புறமா இதை இப்போ சிம்மில் போட்டுட்டு நான் வந்து திணை எடுத்து வச்சுருக்கேன்ல, அதை நல்லா அந்த மாதிரி ஸ்ப்ரெட்டிங்காக சேர்த்துக்காங்க. 200 ml கப்புக்கு 1 கப்பு திணை இது. ஸோ இதே கப்பில் 3 cups வாட்டர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும். இது வந்து இப்போது நீங்கள் மூடி போட்டு எப்படி இது வந்து 15 மினிட்ஸ் சிம்மில் வேகணும். 15 மினிட்ஸ் சிம்மில் வேகும்போது உங்களுக்கு இந்த தண்ணி எல்லாமே அந்த திணை அரிசி நல்லா இழுத்து உப்புமாவோட பதத்துக்கு வந்துடும். அப்பப்போ 2-3 டைம்ஸ் இந்த மூடி எடுத்து நீங்கள் கிண்டி விட்டு பார்த்துக்கோங்க, பிடிச்சி போயிடாமல் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு கிண்டிட்டு திருப்பி மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்கு. இந்த சமயத்தில் நீங்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க, கீ. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இதை ஒரு கிண்டிட்டு நீங்கள் மறுபடியும் வந்து இந்த கடாயை மூடி வச்சுருங்க.
மூடி வச்சிட்டிங்கன்னா இப்போ இந்த தண்ணி எல்லாமே வந்து இழுத்து நமக்கு நல்லா உப்புமா பதத்துக்கு வந்துடும். இதுக்கு வந்து நமக்கு சைட் டிஷ் சாம்பார், தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மாவே பொடி தொட்டு கூட சாப்பிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிருச்சு. இன்னும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணணும். நல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கனால இது நல்ல ஹெல்தியான ரெசிபி கூட. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. மில்லட்ஸ் இப்போ எல்லா ஷாப்ஸ்லேயுமே நல்லாவே கிடைக்கிது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் நம்ம டின்னருக்கு இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கரெக்ட் பக்குவத்துக்கு வந்துருச்சு திணை உப்புமா. ஸோ ஹாட்டாக சர்வ் பண்ணலாம் வித் சாம்பார் ஆர் சட்னியோட.